மழைக்காலத்தின் நடுவில் ஒரு சிறிய கோழி அனந்தவனம் என்ற அழகிய காட்டில் பசுமையான மரங்கள், ஆறுகள் மற்றும் பல விலங்குகள் இருந்தன. அங்கே ஒரு சிறிய கோழி வசித்தது. அது தங்க சிவப்பு நிற இறக்கைகள் கொண்டது. மற்ற கோழிகளைப் போல் சாதாரணமாக வாழ்ந்தது. நாள்தோறும் அது தன் உணவை தேடி பறவைகளோடு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கோழி பழங்கள் தேடிக்கொண்டு போகும்போது ஒரு பெரிய ராட்சச குரங்கு வந்தது. "நீ ஒரு நாள் பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய்" என்றது குரங்கு. ஆனால் அதற்கு "நீ தைரியமாக செயல்பட வேண்டும்." குரங்கு கோழிக்கு ஒரு ரகசிய மந்திரம் சொல்லிக் கொடுத்தது. "இந்த வார்த்தையை சொன்னால் நீ வானத்தில் பறக்க முடியும்." கோழி ஐயப்புடன் அந்த மந்திரத்தை சொன்னது. அடுத்த நொடியில் அது தன் சிறகுகளை விரித்தது. அவை பெரியதாக மாறின. இனி அது சாதாரணமாக இல்லாமல் மந்திர சக்தி பெற்ற கோழியாக மாறியது. இப்போது கோழி வானத்தில் பறக்க முடியும். அது தொலைவில் மிதக்கும் ஒரு மந்திர நகரத்தை கண்டது. அங்கே கட்டிடங்கள் அனைத்தும் தங்கத்தால் ஆனது. வானத்தில் மிதக்கும் கோயில்கள், அரண்மனைகள் இருந்தன. இது எங்கிருந்து வந்தது? கோழி ஆச்சரியமானது. அது அங்கு இறங்கியது. அந்த நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய முதலை அரசன் இருந்தான். அவன் ஒரு தங்கத் தோணியில் உட்கார்ந்திருந்தான். அவன் கோழியை பார்த்து சிரித்தான். "நீ வானத்தில் பறக்கும்படி மந்திரம் கற்றுக்கொண்டாய். ஆனால் நீ உண்மையில் அதற்கு தகுதியானவரா?" கோழி ஆச்சரியத்துடன் கேட்டது. "நான் என்ன செய்ய வேண்டும்?" "மந்திரம் மட்டுமே போதாது. தன்னம்பிக்கை வேண்டும். நீ இதை உண்மையாக நிரூபிக்க வேண்டும்." முதலை அரசன் கோழிக்காக 3 சோதனைகளை வைத்தான். அது கோழியை ஒரு வானத்தில் உள்ள பாலத்தை கடக்கச் சொன்னது. அது மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் கோழி தன்னம்பிக்கையுடன் சென்றது. அடுத்த சோதனையில் ஒரு குருவி காயமடைந்தது. முதலை அரசன் கேட்டான், "நீ முன்னேற வேண்டும். ஆனால் இந்த குருவியை உதவுவாயா?" கோழி முதலில் உதவி செய்தது முதலை அரசன் மகிழ்ந்தான். கடைசி சோதனையாக முதலை கோழியிடம் ஒரு புதிர் கேட்டது. "உலகத்தில் சக்தி பெற்றது யார்? பணக்காரரா, அரசரா?" கோழி யோசித்தது. அது கூறியது, "நல்ல உள்ளம் கொண்டவன்தான் உண்மையில் சக்தி பெற்றவன்." முதலை அரசன் சிரித்தான். "நீ உண்மையிலேயே தகுதியானவன். இந்த பரிசை வாங்கிக் கொள்." முதலை அரசன் கோழிக்கு ஒரு தங்க இறகு பரிசளித்தான். "இது உன் அறிவுக்கும் தன்னம்பிக்கைக்கும் அடையாளம்." இனி கோழி வழிகாட்டியாக ஆனது. மற்ற பறவைகளுக்கு பயமில்லை. எல்லோரும் தன்னம்பிக்கை உடையவர்களாக ஆனார்கள்.